இப்போ காமெடியன்ஸ் ஹீரோவாகிறதோ இல்லை டைரக்டர் ஹீரோவாகிறதோ நார்மல் ஒன்று தான். பட் கருணாஸ் அவர்களை ஹீரோவா காட்டணுங்கிற போது என்ன சேலஞ்ச் உங்களுக்கு இருந்துச்சு? ஆமாம், அதுக்கு சேலஞ்சிங் தான். அது என்னென்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஹியூமர் போர்ஷன்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டே வரோம் எல்லா படங்களுமே. அப்படி வரும் பொழுது 10 சீன் 6 சீன் எடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தா 3 சீன் தான் வரும். ஓகே, 4 சீன் வராது ஃபிலிமில். நம்ம ஒரு எஃபர்ட் போட்டுட்டு வெயிட் பண்ணிருப்போம். படம் ரிலீஸ் ஆகும்போது அதெல்லாம் இருக்காது. அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது இது ஒரு பெரிய டஃப்பாக இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஃபுட்டேஜ் போய் நம்ம ரீச் பண்ணுறது டஃப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட டைமில் தான் நாங்கள் இந்த டிசைட் பண்ணுறோம். அப்போ திண்டுக்கல் சாரதி வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். அதை நான் எல்லா இதுலேயும் பதிவு பண்ணியிருக்கேன். வேண்டான்னு சொல்கிறேன். அவருக்கு எனக்கு ஒரு முரண் வருது. அப்போ வந்து நான் ஒரு 4 நாள் கிட்ட போகவே இல்லை. அப்புறம் திருப்பி வந்து அந்த வடக்கு நோக்கி இயந்திரம் ஃபிலிமை ஒரு தடவை பார்த்துட்டு வேணான்னு சொன்னால் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து நோ சொல்கிறதுக்காக தான் போட்டு பார்த்தேன். ஓகே, பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுத்தது. எனக்கு பண்ணலாம், அதை வேலை செய்யலாம் அப்படின்னு. அந்த மனநல மருத்துவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுவார் சீனிவாசன் சார். ஸோ அந்த கடிதம் எழுதியை முடிக்கிறதுக்குள்ளேயே இது வந்து நம்ம எடுத்த வேலை செய்யலான்ற ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. அது நம்மளோட பொருள் அப்படிங்கிறத ஒரு கனெக்ட் வரும்ல எப்பொழுதுமே. அது உள்ளுணர்வு சொன்னால் தான் அதோட நம்ம பயணித்தா சரியாக இருக்கும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ஒன்று செஞ்சோம்னா அது எனக்கும் சரியாக இருக்காது. ஓகே, ஸோ அதில் நான் ரொம்ப பிடிவாதமாக தான் இருப்பேன். அது எனக்கு பிடிக்கணும், ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கணும். இது கருணாசாருக்கு எனக்கும் நிறைய முரண் வந்திருக்கு. எனக்கு பிடிச்ச விஷயங்களில் தான் பிடிவாதமாக நான் பயணிப்பேன். அது அப்படி தான்.